Hi viewers, கலர்ஃபுல்லான பப்பாயா வித் பனானா மூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இது ஹெர்ஷீஸ் ஸ்ட்ராபெரி சிரப், ஹனி எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த ஐட்டங்களை வச்சு நம்மளோட மூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பப்பாளியில் இது மாதிரி நல்ல பழுத்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்க. நல்ல பழமாக இருக்கட்டும். 2 பனானாவை கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இது சின்ன சின்ன பீஸாக பண்ணி அந்த பழத்தோட ஒன்றா மிக்சியில் போட்டுக்கோங்க. ஒன் டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு ஹனி வேண்டான்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் நாட்டு சக்கரையும். பழத்துக்கான டேஸ்ட்டும் இருக்குது இல்லைங்களா? பப்பாயாவில் இருக்க இனிப்பு, வாழைப்பழத்தில் இருக்க இனிப்பு, அதனால் இந்த அளவு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இனிப்பு இன்னும் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் இன்னும் கூட குறைச்சிக்கலாம். இதில் தண்ணி விட்டுற வேணாங்க, இதை அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூஸ்க்கு தேவையான இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மாதிரி பவுல்ஸ் வச்சு அதுக்கு மாற்றிக்கலாம். இது நம்ம ஃப்ரிட்ஜில் 4 ஹவர்ஸ்க்கு வைப்போங்க செட் ஆகிறதுக்கு. சில் பண்ணி சாப்பிடும்போது ஸ்டமக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக சில்லுன்னு கூலிங்காக இருக்குங்க. இந்த சம்மருக்கு அருமையான ஒரு டெசர்ட்டு. இது போல் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. பன்னீருக்கான ப்ரோட்டீன், ஃபேட், ஃப்ரூட்ஸில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அத்தனையும் கிடைக்குங்க. மார்னிங் நைட்டில் சாப்பிட வேண்டாம், மார்னிங் ஈவினிங் அதுக்குள்ளே நீங்கள் எந்த டைமில் வேணால் நீங்கள் விருப்பப்பட்ட டைம் சாப்பிட்லாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றலாம் வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த காம்போ. ரொம்ப சிம்பிளான ப்ரிப்ரேஷன் தான், ஆனால் அவ்வளோ ஹெல்த்தியானது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக மாற்றலாம் வாங்க. இந்த ஹெர்ஷீஸ் ஸ்ட்ராபெரி சிரப்பை இது மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ எப்படி ரீச் பாருங்கள். ஸோ நம்ம மூஸ் ரெடி. இப்போ இது மேலே அலுமினியம் ஃபாயில் வச்சு கவர் பண்ணிக்கோங்க. நீங்கள் தட்டு கூட வச்சு முடிக்கலாம். இதை கவர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. இது ஒரு 4 ஹவர்ஸ் செட் ஆகட்டுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சுங்க. 4 ஹவர்ஸ். ஆஃப்டர் 4 ஹவர்ஸ் நம்ம பப்பாயா மூஸ் ரெடி.
வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செட் ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது போல் செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க.